2K கிட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் 12 வகைப்படும். சோசியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ், லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸ், குரூப் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ், டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. ஏன் படத்தோட பேர் ஃபயர்? இது வந்து ஒரு சென்சேஷன் கிரியேட் பண்ண ஒரு டைட்டில். பெண்கள் அவசியம் தியேட்டர்ல வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். ஓகே. அதே மாதிரி வயது வந்த பெண்கள், அதாவது ஒரு 18 இயர்ஸ் மேல இருக்க டீனேஜர்ஸ், இவங்க எல்லாரும் வந்து அவசியம் பார்க்கணும். ஏன்னா இந்த கேரக்டர் வந்து பண்றதுக்கு வந்து ஒரு கட்ஸ் வேணும். சில பேர் இமேஜ் யோசிப்பாங்க, பட் ஆனா கதையா பார்த்தாங்கன்னா, கதாபாத்திரமா பார்த்தாங்கன்னா இது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான கேரக்டர். படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் ஏன் சார் கொடுத்துருக்காங்க? டெஃபினட்டா ஒருவேளை யூஏ தரேன்னு சொல்லியிருந்தா நானே கூட ஏன்னு கேட்டு வாங்கியிருப்பேன். இல்லை சார் இது ஏ கொடுங்க. லேடிஸ் போயிட்டாங்கன்னா பாடுற ஏ படத்துக்கு வந்து போயிட்டான்ற மாதிரி ஒரு டாக்கு. அப்புறம் பெண்கள் பார்க்க வேண்டிய படம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் கோவப்பட்டு பாலாஜியை சட்டையே பிடிச்சதை பார்த்தேன். ட்ரைலர்லேயே டீசர்லேயே வந்து என்ன போட்டிருக்கீங்கன்னா, இந்த மேக்கர்ஸா நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், 4 போலீஸும் நல்லா இருந்த ஊரும் மதையான கூட்டம், இப்படிப்பட்ட மூவிஸ்லாம் எடுத்திருக்கீங்க. தங்கமீன்கள் மாதிரி வேற படம் இல்லை என்னுடைய பேனர்ஸ்ல. பரதேசி மாதிரி ஒரு வேற ஜானர் கிடையாது. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண மாதிரி வேற படம் கிடைக்கல. இதற்கு தான் ஆசைப்பட்ட பாலகுமாரா வேற மாதிரி இருக்கும், ஆரோகணம் வேற மாதிரி இருக்கும், மதையானை கூட்டம் ரூரல்ல நடந்த ஒரு விஷயம், ரம்மி அப்படியே டிப்பிக்கலா வேறையா இருக்கும், ஒரு கண்ணி 3 களவாணிகள் ஒரு ஃபேண்டசி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க குற்றம் கடிதல் எடுத்தீங்கன்னா ஒரு சமுதாய பொறுப்போட ஒரு ஆசிரியர் மாணவனுக்கான ஒரு உறவை பற்றி பேசும். தரமணி எடுத்தீங்கன்னா ஒரு மாடர்ன் பொண்ணை பற்றி ஒரு லைஃப் இருக்கும். புரியாத புதிர் எடுத்தீங்கன்னா ஒரு லவ் இருக்கும். ஸோ இப்போ எந்த படத்தை எதோட நீங்கள் மெர்ஜ் பண்ணி கம்பேர் பண்ணி பார்க்க. தரமணி இப்போ நாங்கள் ரீரிலீஸ் பண்ண போகிறோம். ஆமாம். முற்போக்கு பெண்ணியம் அது இதுன்னு பேசி பொண்ணை கவனிக்காம விட்டு வீணடிச்சிட்டல. நாம ஒரு உலகத்துல இருந்துகிட்டு அவங்கள மாத்தணும்னு நினைக்கிறோம். நான் என் பொண்ணை மாத்தி காட்டுறேன், அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆகாயம் தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் விஜய் ஜெகா. நம்ம கூட டைரக்டர் JSK சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். ஓகே சார். சார் ஃபர்ஸ்ட் அதாவது ஒரு படம் பார்த்துட்டு வெளியே வந்தாங்க அப்படின்னா படம் ஃபயராக இருக்குப்பா அப்படிமா. நீங்கள் படத்துக்கே பேர் ஃபயர் வச்சுருக்கீங்க. டைட்டிலேருந்தே ஆரம்பிச்சிடலாம் சார். ஏன் படத்தோட பேர் ஃபயர் வச்சிங்க? ஃபயர் சில படங்கள் வந்து அதுவாகவே டைட்டிலை தேர்ந்தெடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த படத்துக்கு வந்து இந்த டைட்டில் வந்து ஒரு ஜஸ்ட் லைக் தட் நாங்கள் இந்த கதையை வந்து வச்சு முதல் நாள்லேருந்து ஒரு லேயராக 3 வெர்ஷன் பண்ணோம். ஓகே. 3 வெர்ஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வெர்ஷன்லேருந்து செகண்ட் வெர்ஷன் வந்து நான் லீனியராக போகலான்னு இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ தேர்ட் வெர்ஷன் வந்து ஒரு ஒரு மிக்ஸ்டு ஜோனாக இருக்கும். அது பண்ணும்போதே வந்து எங்களுக்கு வந்து இந்த டைட்டில் தான் இந்த படத்துக்கு ஆப்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. கொஞ்சம் கேட்சியாக இருக்கும், ப்ளஸ் நம்ம அதர் லாங்குவேஜஸில் டப்பிங் போகும்போதும் பர்ஃபெக்டாக இருக்கும். அப்புறம் ஃபயர் அப்படின்றது இந்த கதைக்கு ரொம்ப ஜஸ்டிஃபைடாக இருக்கும் நீங்கள் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம். ஓகே. இப்போ ஃபயரில் வந்து நிறைய விஷயம் இருக்குது. ஃபயரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இறை வழிபாடு சொல்லலாம். இறை வழிபாடுக்கும் நம்ம வந்து ஃபயர் பயன்படுத்துகிறோம். கோபத்தின் வெளிப்பாடும் சொல்லலாம், காமத்தின் வெளிப்பாடுன்னு சொல்லலாம். வேற வேற அர்த்தங்கள் நிறைய இருக்குது. இந்த அர்த்தங்கள் எல்லாமே ஒன்று சேர இந்த படத்துக்குள்ளே இருக்குது. ஸோ அதுக்கு இது ஒரு வர்த் எனஃபாக இருக்கும் அப்படின்றதால ஃபயர்னு டைட்டில் வச்சோம். ஓகே சார். ஸோ இதுதான் ரீசன் இல்லையா? குறிப்பாக உமன்ஸ்க்கான ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அப்படி தானே சார் படம்? அப்படி தான் உறுதியாக இது வந்து பெண்கள் அவசியம் தியேட்டரில் வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். ஓகே. அதே மாதிரி வயது வந்த பெண்கள், அதாவது ஒரு 18 இயர்ஸ் மேலே இருக்க டீனேஜர்ஸ், இவங்க எல்லாரும் வந்து அவசியம் பார்க்கணும். பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். அந்த அளவுக்கு வந்து இந்த படம் வந்து இம்பேக்டை கிரியேட் பண்ணும். ஒரு 4 பெண் கேரக்டர் இந்த படத்தில் இருக்குது, 4 ஹீரோயின்ஸ். அவங்க ஒருத்தருக்கு ஒரு லேயர் ஸ்டோரிஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு ஸ்டோரியுமே படம் பார்க்குற ஒருத்தரை ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணும். அதனால டெஃபினட்டாக இது பெண்களுக்கான படம். படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் ஏன் சார் கொடுத்துருக்காங்க? இந்த கதைக்களம் அப்படி. டெஃபினட்டாக ஒருவேளை யூஏ தரேன்னு சொல்லியிருந்தா நானே கூட ஏன்னு கேட்டு வாங்கியிருப்பேன். இல்லை சார் இது ஏ கொடுங்க. குழந்தைங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, பட் இந்த 16-18 வயசு பிள்ளைங்கள்லாம் அவசியம் பார்க்க வேண்டிய படம். அதே மாதிரி பெண்கள் பார்க்க வேண்டிய படம். பெண்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வரலாம், குடும்பமாக வரலாம். குழந்தைகள் தேவையில்லை. இந்த விஷயங்கள் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாதுன்ட்டு நான் ஃபீல் பண்ணது எனக்கு இருந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் அதே நேரத்தில் சென்சாரும் வந்து கரெக்டாக நான் எதிர்பார்த்த மாதிரி ஏ தான் கொடுத்தாங்க. ஸோ இது ஏ கொடுத்துட்டதாலேயே வந்து வெறும் ஆண்கள் மாத்திரமே பார்க்குற ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் அது அப்படி ஒரு எழுதப்படாத விதி இருக்குது. ஒரு ஏ சர்டிஃபிகேட் படம் வந்ததுன்னா அந்த ஏ தேட்டரில் வந்து ஒரு லேடிஸ் போயிட்டாங்கன்னா பாடுற ஏ படத்துக்கு வந்து போயிட்டான்ற மாதிரி ஒரு டாக்கு. அப்புறம் பெண்கள் பார்க்க வேண்டிய படம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 கட்டமைப்பு அப்படி இருந்துகிட்டு இருக்கு. அது இல்லை, இந்த படம் பெண்களுக்கான படம், பெண்கள் பார்க்கணுங்கிறதுக்காண்டி இந்த சென்சாரில் படம் பார்த்த உடனே அவங்க கொடுத்த அந்த அப்ரிசியேஷன் ஓவர் கான்ஃபிடென்ஸை கொடுத்தது. நான் வந்து ஒரு பப்ளிக் ப்ரீமியர் பண்ணேன்.
ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ஒரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ப்ரிவ்யூ ஷோஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ப்ரிவ்யூ ஷோஸ் யாரை வச்சு போடுவோம்? ஃபேமிலிக்கு போடுவோம், ஃப்ரெண்ட்ஸ் போடுவோம், டீமுக்கு போடுவோம். அதை மீறி போடணுன்னா ஃபிலிம் செலிபிரிட்டிஸ்க்கு போடுவோம். கண்டிப்பாக. அப்புறம் அவங்கள பைட்ஸ் எடுத்து அதை வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னா நம்ம ப்ரொமோஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். பட் நான் என்ன பண்ணேன்னா, படம் நல்லா இருக்கு, தைரியமாக பப்ளிக்கு போட்டு காட்டலான்ட்டு, அதுவும் வெறும் பெண்களுக்கு மாத்திரமே போடணுன்ட்டு ஒரு ஆட் ரன் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பெண்களுக்கான ஒரு ப்ரீமியர், இதில் யாரெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்களோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கன்ட்டு 120 பெண்கள் பார்த்தாங்க. ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ஆட்டோ ஓட்டும் பெண் ஓட்டுநர்கள், சுகாதார துறையை சார்ந்த பெண்கள், அப்புறம் காலேஜ் கேர்ள்ஸ், ஐடி இண்டஸ்ட்ரி பிள்ளை அப்புறம் கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தாங்க. அவங்ககிட்டயே நான் பேசினேன், படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேசினேன். இந்த மாதிரி ஒரு காட்சி, ஒரு ஏ சர்டிஃபிகேட் படம் போடுறோமே எதுக்கு அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லணுன்றதுக்காண்டி தான் பேசுகிறேன். அப்போ அவங்களே கேட்டாங்க, நாங்களே யோசித்தோம் சார், என்ன இது ஏ படம் அப்படிங்கிறாங்களேன்னு. அந்த மனநிலை மாறணுன்றதுக்காக தான் போட்டது. நீங்கள் படம் பாருங்கள், இந்த படம் உங்களுக்கு வேர்த் வாட்சாக இருந்து நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ, என்ன கருத்து நினைக்கிறீங்களோ வெளிப்படையாக சொல்லுங்கள், அதை நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு படம் போட்டேன். படம் பார்த்துட்டு வெளியே வந்து அவங்க பண்ண அந்த உற்சாக வரவேற்பு இருக்கு பாருங்கள், அது ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனை கிரியேட் பண்ணிடுச்சு, பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்துருச்சு. அத்தனை பேரும் நான் வந்து இவங்க தான் அவங்க தான் சொல்ல முடியாது, அந்த 120 பேரில் கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே வந்து பைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அவங்க சொன்னதெல்லாம், சார் இந்த கேரக்டரை என்னோட கனெக்ட் பண்ணிக்க முடியுது, இந்த கேரக்டரை என்னோட கனெக்ட் பண்ணிக்க முடியுது, எங்கள் வாழ்க்கையில் எங்கேயாவது ஒரு சம்பவம் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு தான் சார் இருக்குது. இன்னைக்கு வந்து பெண்கள் இருக்க வேண்டிய கேர்ஃபுல்னஸில் இருக்கணும், ரொம்ப காஷனாக இருக்கணும். அவசியம் பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் பொம்பளை பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு சில பேர்லாம் அழுதெல்லாம் பார்த்தேன். சில பேர் கோவப்பட்டு பாலாஜியை சட்டையை பிடிச்சதை பார்த்தேன். நடந்துருச்சு, நேரிலே சட்டையை பிடிச்சிட்டாங்க. நேராக வந்து வெளியில் வந்தோடனே கோவப்பட்டு பாலாஜி சட்டையை பிடிச்சிட்டாங்க, அந்த எமோட் ஆயிட்டாங்க. அப்படி பண்ண சட்டையை பிடிச்சிட்டாங்க. ஆமாம், அந்த அளவுக்கு வந்து கனெக்ட் ஆச்சு. ஸோ அதனால் இது இந்த ஏ அப்படிங்கிறது காரணம் இதுதான். பட் ஆனால் அவசியம் பெண்கள் வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். ஓகே சார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஃபிலிம் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்றது சொல்லும் போதே தெரியுது சார். ஒரு ப்ரொடியூசராக இருக்கிறவர் படம் நல்லா வரணும், நமக்கு பணம் போடுறோம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஒரு டைரக்டராக இருக்கிறவருக்கு நம்ம நினச்ச மாதிரி படம் போய் ஆடியன்ஸ் கிட்ட சேர்ந்துடணும், ஸோ நம்ம இந்த சான்ஸை கரெக்டாக பண்ணிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த ரெண்டுமே நீங்கள் தான் இப்போ. ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு எவ்வளோ சேலஞ்சாக இருந்துச்சு ஒரு ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய ஜேஎஸ்கே சாருக்கும் ஒரு டேரக்டராக இருக்கிற ஜேஎஸ்கே? எனக்கு பெரிய சேலஞ்சஸ் எல்லாம் எதுவும் இல்லைங்க. ஏன்னா எனக்கு வந்து ப்ரொடக்ஷன் வந்து நல்ல பழக்கம். ஸோ அதனால் ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சது. டைரக்ஷனாக வந்து நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நான் கிட்டத்தட்ட இது வரைக்கும் பண்ண ஒரு 23 படங்களில் நான் ஒரு படத்தில் ஒரு கிராஃப்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். எடிட்டிங்கில் ஒர்க் பண்ணியிருக்கேன், பப்ளிசிட்டிஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸ்பாட்டில் டைரக்டர்ஸ் ஒர்க் பண்ணும்போது உட்காந்து அனலைஸ் பண்ணுவேன், அப்சர்வ் பண்ணுவேன், யார் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, ஸ்பாட்டில் எப்படி ஷார்ட் டிவைட் பண்ணுறாங்க, கேமராமேனோட ஒர்க் எப்படி இருக்குது, என்ன லைட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி பிரேக் டவுன் போடுறாங்க, இதெல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு இடத்துலையும் சின்ன சின்னதாக கற்றுக்கிட்டது ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்குது. அது மாத்திரம் இல்லை, நல்ல நல்ல கதைகள் எனக்கு வந்து படங்கள் அமைஞ்சது. என் படங்கள் எல்லாமே வந்து ஒரு நல்ல படங்களாக இருக்கும், என் பேனரில் வந்த படங்கள். ஸோ ஒரு நல்ல கதையை தேர்வு செய்யக்கூடிய சின்ன அறிவாற்றல் நமக்கு வளர்ந்துருக்கு அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்மளே ஒரு கதையை உருவாக்கலான்ற ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுத்தது. கண்டிப்பாக அது பண்ணதுக்கப்புறம் ஒரு டைரக்ஷனுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா எனக்கு படலை. அதுவும் ப்ரொடியூசர் நானாக இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருந்தது. அப்புறம் எனக்கு அமைஞ்ச டீம், என் கோ டைரக்டர்ஸ் ஜீவா, ஆனந்த், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம் வந்து கணேஷ், நீதி, அனீஷ், பிரீத்தி, இப்படி எல்லாருமே ஒரு ரவுண்ட் த கிளாக் ஒர்க் பண்ணாங்க டெடிகேட்டடாக. ஸோ ஈஸியாக இதை ஹேண்டில் பண்ண முடிஞ்சது. எனக்கு பெரிய சேலஞ்சாக தெரில சார். இப்போ இந்த விஷயம் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்த பார்த்தோன்னே உடனே பார்த்துடணும், நம்ம தேட்டரில் போய் பார்க்கணும் அப்படின்னு தோண வைக்கிது அப்படின்னு தான் சொல்கிறேன். அதை நீங்கள் ட்ரெய்லர்லேயே டீசர்லேயே வந்து என்ன போட்டிருக்கீங்கன்னா, ஃப்ரம் த மேக்கர்ஸ் ஆஃப் அப்படின்னு போட்டு நடுவில் கொஞ்சம் பக்கத்தக்கானோ, தங்க மீன்கள், இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, பரதேசி, குற்றம் கடிதல், தரமணி, அப்புறம் 4 போலீஸும் நல்லா இருந்த ஊரும், மதையான கூட்டம், இந்த மாதிரி பா அப்படின்ற மாதிரியான ஃபிலிம்ஸ் எல்லாமே இது. ஸோ இப்படிப்பட்ட மூவிஸ்லாம் எடுத்திருக்கீங்க இல்லையா, ஒன் ஆஃப் த மேக்கராக எடுத்திருக்கீங்க நீங்களும். அப்படின்றப்போ இது எங்களுக்கு ஒரு பெரிய ஹாப்பி சார். நான் அதுக்கு அந்த கண்டினியூஸ்லேயே இந்த படமும் வருது அப்படின்றது இன்னொரு பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணுது. நிச்சயமாக அது பூர்த்தி செய்யும். எந்த வகையிலையும் வந்து நீங்கள் அது மேலே வச்சிருக்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து மிஸ் ஆகாது இந்த படத்தில். சார் இப்போ இவ்வளோ படங்கள் நான் சொன்னேன் இல்லையா சார், இந்த படத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே பெஸ்ட் ஃபிலிம் தான். இதில் ஏதாச்சும் ஒரு ஃபிலிம், இதில் நான் ஒரு
இந்த மெமரிஸ் வந்து மறக்கவே முடியாதுப்பா. எனக்கு ஒரு படமுமே இப்போ என் பேனரில் வந்த படங்களில் வந்து ப்ளஸ் என்னென்னா, ஒரு படம் மாதிரி இன்னொரு படம் இருக்காது. ஆமாம். தங்க மீன்கள் மாதிரி வேற படம் இல்லை என்னுடைய பேனர்ஸில். பரதேசி மாதிரி ஒரு வேற ஜானர் கிடையாது. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண மாதிரி வேற படம் கிடைக்கல. இதற்கு தான் ஆசைப்பட்ட பாலகுமாரா வேற மாதிரி இருக்கும், ஆரோகணம் வேற மாதிரி இருக்கும், மதையானை கூட்டம் ரூரலில் நடந்த ஒரு விஷயம், ரம்மி அப்படியே டிப்பிக்கலாக வேறையாக இருக்கும், ஒரு கண்ணி மூன்று களவாணிகள் ஒரு ஃபேண்டசி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் குற்றம் கடிதல் எடுத்தீங்கன்னா ஒரு சமுதாய பொறுப்போட ஒரு ஆசிரியர் மாணவனுக்கான ஒரு உறவை பற்றி பேசும். தரமணி எடுத்தீங்கன்னா ஒரு மாடர்ன் பொண்ணை பற்றி ஒரு லைஃப் இருக்கும். கண்டிப்பாக. புரியாத புதர் எடுத்தீங்கன்னா ஒரு லவ் இருக்கும். ஸோ இப்போ எந்த படத்தை எதோட நீங்கள் மெர்ஜ் பண்ணி கம்பேர் பண்ணி பார்க்க முடியும்? எல்லாமே ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுத்த படங்கள். ஆமாம், அது சார் இப்போ கம்பாரிசன் கிடையாது சார். உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு படத்துலையும் ஒன்று இருக்கு. பட் ஆனால் எல்லாமே எனக்கு நல்ல படங்களாக அமைஞ்சது. அது ஏதோ கலைத்தாய் கொடுத்த ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் நினைக்கிறேன், ஒரு கிஃப்ட். ஆமாம், அது டவுட்டே கிடையாது. எனக்கு எல்லாம் தெரியும்னு நான் சொல்லவே முடியாது. சிலது அமையணும், அது அமைஞ்சிருக்கு, அதை நான் சரியாக பயன்படுத்தியிருக்கேன்னு தான் நினைக்கிறேன். தரமணி இப்போ நாங்கள் ரீரிலீஸ் பண்ண போகிறோம். வா, சூப்பர் சார். ஒரு அப்டேட் ஒன்று புதுசாக சொல்லியிருக்கீங்க. ஆமாம், அந்த மாதிரியான ஃபிலிம்ஸை அது எப்படி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களா கதையை? இல்லை டெஃபினட்டாக கதை கேட்போம். கதை வந்து நான் வந்து 120 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்குற ஒரு ஆடியன்ஸாக தான் கதை கேட்பேன். நான் அந்த சீட்டில் உட்காந்து தான் படமே பார்ப்பேன். ஓகே. அதனால் எனக்கு வந்து அந்த ஓரளவுக்கு அந்த ஆடியன்ஸோட பல்ஸ் தெரியும், ஏன்னா எதிர்பார்த்து வராங்க, அவங்கள வந்து நம்ம எப்படி திருப்திப்படுத்தணும், அதே நேரத்தில் ஒரு சமுதாய பொறுப்பாக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட நம்மளால் ஒரு நல்ல கண்டென்ட் கொடுக்க முடியும். நம்ம கொடுத்த படம் ஒரு 30 வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்தாலும் லைப்ரரியில் நல்ல படங்களாக இருக்கணும். ஓகே. கலெக்ஷன் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கணுன்றது தான் அது நல்லபடியாக அமைஞ்சிருச்சு. ஓகே. நீங்கள் கேட்டிருக்கீங்களா ஏதாச்சும் டேரக்டர்கிட்ட நீங்கள் மறுபடியும் படம் பண்ணுங்க, இன்னொரு படம் பண்ணி கொடுங்க அப்படின்னு ரீசெண்டாக ஏதாச்சும்? யாரையுமே கேட்டது இல்லைங்க. அப்படி கேட்டேன். ஆமாம், ஏன்னா படம் ராம் தான் வந்து என்னை வந்து தங்க மீன்கள் படம் முடிஞ்ச உடனே இமீடியட்டாக அடுத்த படம் பண்ணணுன்னே நான் வந்து ஒரு லைன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தரமணி கதை சொன்னார். ஸோ அந்த கதையை கேட்டவுடனே இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு. எல்லாமே அவருடைய சுதந்திரத்தில் விட்ட அந்த சுதந்திரத்தை அவர் வந்து அவ்வளோ நம்பிக்கையாக வந்து எனக்கு வந்து எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தாரு. அந்த வசந்த் ரவி அதில் தான் அறிமுகமாகறாப்புல, ஆண்ட்ரியா அதில் இருக்காங்க, அஞ்சலி ஒரு கேமியோ பண்ணியிருப்பாங்க, யுவன் அஸ் யூஷுவல் மியூசிக் இருக்கும். தங்க மீன்கள் ரிலீஸ் அன்னைக்கு இதோட அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டரும் நாங்கள் பேப்பர் ஆடும் கொடுத்து டேக் ஆஃப் பண்ணோம். அந்த மாதிரி அவர் விரும்பி கேட்கும்போது அதை வந்து நான் எடுத்து பண்ணேன். இது வரைக்கும் யாரையும் வந்து எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க, என்கிட்ட இருந்து போன டைரக்டர்ஸ் ஒரு 13 டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன், யாரையுமே எனக்கு செகண்ட் ஃபிலிம் பண்ணி கொடுங்கன்னு நான் கேட்கல. அவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருந்தால் வரப்போகிறாங்க, அப்புறம் ஜெயிச்சு வரட்டுமே, அவங்க இன்னும் 10 படம் பண்ணட்டுமே, அப்புறம் என்னைக்காவது நமக்கு தேவைன்னு நினைக்கும் போது நம்ம அன்னைக்கு கூப்பிடலாம், ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு கேட்கலாம். அந்த உரிமை எனக்கு இருக்குது. நிறைய விஷயங்கள் இன்றைக்கி ஃபயர் படத்தை பற்றியும் அண்ட் உங்கள் சினிமா ஜேர்னியை பற்றியும் ஷேர் பண்ணியிருந்தீங்க சார். உங்களை மீட் பண்ண ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான் தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ்.